வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் சுகி வெங்கட் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்று வணக்கம். காஷ்மீர் மாநிலம் பஹல்காம்ல நடைபெற்ற அந்த பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் 26 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த தாக்குதல் நடைபெற்றதை தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு போர் மூலக்கூடிய ஒரு அபாயம் உருவாகி இருக்கிறது. இந்தியா தரப்புல பாகிஸ்தானுக்கு எதிராக பல தடைகள் இப்படியாக நகர்ந்துகிட்டே போகுது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் நடக்கணும் அப்படின்னு இந்தியாவில இருந்தே ஒரு தரப்பினர், குறிப்பா பாஜக ஆதரவாளர்கள் எல்லாருமே இந்த வார் மாங்கரிங் மாதிரி பாகிஸ்தான் மீது போர் நடத்தணும் அப்படின்ற மாதிரியாக சோசியல் மீடியாஸ்ல எழுதுறதை நம்ம பார்க்கிறோம். பாகிஸ்தான் தரப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியா மீது குற்றம் சுமத்துது, பட் ஆதாரத்தை கொடுங்க, இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மோதல் நடந்திருக்கு. இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்த உடனேயே இந்திய தரப்புல இருந்து இது பாகிஸ்தான் தான் காரணம் அப்படின்னு சொல்றது வரலாற்று ரீதியாக பார்க்குறோம், வழக்கமாக இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட இருந்து கேட்கக்கூடிய கேள்வி, வரலாற்று ரீதியாக இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த கான்ஃப்ளிக்ட், இந்த மோதல் இருக்குல்ல, இந்த மோதலை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கமும் எப்படியாக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்றத புரிந்துகிட்டா நாம இப்போ இருக்கக்கூடிய சூழலை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ஸோ அதன் அடிப்படையில் இதை எப்படி நம்ம வரலாற்று ரீதியாக இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த மோதலை பார்க்கலாம்? வரலாற்று ரீதியாக எப்படி பார்க்கணும்னா, இந்தியா விடுதலை அடைஞ்ச போது இந்தியா செக்குலராக இருக்கணும் அப்படின்னு தான் விரும்பினாங்க. பாகிஸ்தானும் செக்குலராக தான் இருந்துச்சு. ஏன்னா ஜின்னாவும் செக்குலர் தான். சரியா, ஜின்னா பெரிய மாஸ்க்குலாம் போறவர் கிடையாது, ஒரு பிசினஸ் மேன் தான். ஆனா ஜின்னாவை பற்றியான ஒரு பிம்பம் இந்தியாவில் வேற மாதிரில கட்டமைக்கப்பட்டிருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமாக இஸ்லாமை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர், இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு உருவாகணும் அப்படின்றதுக்காக வெறியோடு இருந்த நபர் அப்படின்ற மாதிரி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது பொய்ன்னு எப்படி தெரிய வரும்னா, அத்வானியே அது இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவரே ஜின்னா நல்லவர்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. அதனால தான் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாதுட்டாங்க. ஏன்னா அவரும் சிந்திக்காரரு, அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் பிள்ளை இன்னும் கூட பாம்பே டே இங்கே தான் இருக்காரு. சரியா, அவங்களோட வம்சங்கள்லாம் இங்கே தான் இருக்கு. ஸோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கராச்சியும் பாம்பேயும் ட்வின் சிட்டின்னு, ரெண்டையும் ஒரே பிரெஞ்சுக்காரன் தான் கட்டணும். இது பாம்பே பார்த்தீங்கன்னா கராச்சியை பார்க்க வேணாம், ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா, அப்படிதான் பிசினஸ் சென்டர் இருந்துச்சு. ஸோ இவங்க பிசினஸ் ரெண்டு ஏரியாலும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பிசினஸ் கிளாஸ் தான். எப்படின்னா அந்த குஜராத்தில் வருவாங்க இல்லையா ஒரு பிசினஸ் கிளாஸ், அவங்க ரெண்டு பக்கமும் இருப்பாங்க. சிந்தி ஈவன் ட்ரேடர்ஸ் அவங்களும் ஃபுல்லாக இருப்பாங்க. சரியா, பட் சிந்தி ட்ரேடர்ஸை நீங்கள் இண்டஸ் வேலி காலத்துலேருந்து இருக்கான்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சிந்து ஆளுங்க, வேர்ல்டோட ஓல்டஸ்ட் பிஸ்னஸ் மேன். சரியா, ஸோ அந்த மாதிரி இருக்கவர் தான் அவர் ஒரு ஆஸ் அ பிஸ்னஸ் கிளாஸ் இந்த நேருவோட பிஸ்னஸ் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு எதிராக இருந்தார். ஸோ இவங்க என்னன்னா, நேரு யாரை ரெப்ரசென்ட் பண்ணாரு இந்த பிஸ்னஸ் கிளாஸ்? நேரு, பிர்லா இவங்கெல்லாம் காங்கிரஸ் பார்ட்டியை வளர்த்து பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து இந்த இந்திய இந்த விடுதலை போராட்டத்தெல்லாம் சப்போர்ட் பண்ணி, இவர் பகத்சிங்கை இது பண்ணி சப்போர்ட் பண்ணி, அந்த மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன்லாம் கூட சப்போர்ட் பண்ணார் மோதிலால் நேரு. சரியா, அப்படிலாம் பண்ணி அவருக்கு பகத்சிங்கு தூக்கு தண்டையெல்லாம் தடுக்கணும்னு பார்த்தார். ஸோ அப்படி வந்தவங்க தான். அதனால இவங்க இப்போ நேருவை எடுத்துக்கிட்டீங்கன்னா காஷ்மீரிக்காரன்றதுனால காஷ்மீரை நம்ம விட்டு தரக்கூடாது. இப்போ குஜராத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையா இது இந்து இருந்த ஏரியாலாம் இருந்துச்சு குஜராத்தில். அதெல்லாம் அங்கே முஸ்லீம் ராஜா இருந்தான். அதை நம்ம பட்டேல் இந்து மெஜாரிட்டி இருக்க ஊர்ல முஸ்லீம் ராஜா இருந்தா கூட நம்ம பிடிச்சிக்கலாம்னு சொல்லி பிடிச்சிட்டாரு. எப்படி நம்ம ஹைதராபாடை பிடிச்சார் இல்லையா, நிசாமை தூக்கி. காஷ்மீர் அதே மாதிரி தானே. ஸோ காஷ்மீர்ல தலைகீழ இந்து ராஜா, முஸ்லீம் மெஜாரிட்டி. ஸோ அது பாகிஸ்தான் தான் போயிருக்கணும். நேரு தான் அது கொடுக்கூடாதுன்னு, பட்டேல் அதை விரும்பல, கொடுக்கணும் தான் இருந்தார். நேரு அவர் பிறந்த ஊருன்றதுனால அதோட நேரு என்னன்னா, இப்படி கொடுத்துட்டோம்னா இது ஒரு இந்து நாடுன்னு ஆயிடும். நம்ம செகுலரிசம் மெயின்டைன் பண்ணோம்னா இதை அவங்க எப்படியா நல்லபடியா அவங்களை வச்சுக்கிட்டு நம்ம வச்சு காமிக்கணும், முன்னுதாரணமா காமிக்கணும்ன்ற மாதிரி அவர் நம்ம செக்யுலர்ன்ற ஒரு கிரெடென்ஷியலை நம்ம ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக அவர் அப்படி பண்ணாரு. அதோட அவர் பிறந்த ஊருன்றது ஒரு காரணம். ஸோ அதனால அதை ஷேக் அப்துல்லா பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப போராட்டத்திலாம் இருந்தவர், ப்ரொக்ரெசிவான ஆளு, இந்த மாதிரி முஸ்லீம் வெறியர்லாம் கிடையாது. அவரை பிரைம் மினிஸ்டர் ஆஃப் காஷ்மீர் தான் வச்சிருந்தாங்க கட்சிகள்லாம். சரியா, அது மாதிரி ஒரு 370 வச்சு ஒரு மாதிரி வச்சிருந்தாங்க. பட் இதை இந்த முரண்பாடு இருக்கு இல்லையா, இந்த முரண்பாடுலாம் நீங்க என்ன போகணும்னா, இப்போ எல்லாமே நம்ம எப்படி பார்ப்போம்னா, ஏதோ முரண்பாடு, ரெண்டு அண்ணன் தம்பிக்குள்ள ஏதோ சண்டை, அவங்க வீட்டில் ஏதோ சண்டை, அப்படி கிடையாது. பின்னாடி இயக்குறவங்க இருப்பாங்க. ஏன்னா இவன் தம்பி மார்வாடி வீட்டில் கடன் வாங்கியிருப்பான், அவன் இயக்குவான் இவனை. சரியா, இவனுக்கு எதிராக அவனே இயக்குவான். சரியா, இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அதே மாதிரி இவங்க எப்படி பார்க்கணும்னா, இந்தியா பாகிஸ்தான் யுனைடெடா ஒரு நாடா இருந்துச்சுன்னா அந்த சைடு ஆப்கானிஸ்தான் என்னைக்குமே பிரிட்டனால் பிடிக்க முடியாது, ரஷ்யா, அதுக்கப்புறம் சைனா. ஸோ இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஏன்னா இது ரெண்டும் கம்யூனிஸ்ட் நாடு. இந்தியா ஒரு மாதிரி ரெண்டும் கட்டானா சோசியலிசம் தன்னை சொல்லிக்குது.
அதனால நம்ம ஒரு கண்ட்ரோல் வைக்கணுன்றதுக்காக தான் பாகிஸ்தானை உருவாக்குனாங்க. உருவாக்கி அதை சப்போர்ட் பண்ணாங்க. சரியா? அதுக்கு தான் முஸ்லீம் லீகை பிரித்து விட்டாங்க. இது இவங்க வந்து குவிட் இந்தியா மூவ்மெண்ட்னு ஆரம்பிச்சாங்கல்ல, பகத்சிங்கோட ப்ரெஷரில் காங்கிரஸ் ஆரம்பிச்சாங்க. அந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட் போது இவங்க எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டு முஸ்லீம் லீகை மாத்திரம் வெளில வச்சிருந்தாங்க, அவங்க டெவலப் பண்ணுறதுக்காக. சரியா? ஸோ இவரும் கொஞ்சம் ப்ரோக்ரெசிவ் ஆள் தான். இவர் முஸ்லீம்னா அவர் வந்து இது வெறியர்லாம் கிடையாது. இவரும் இருந்தார். நம்ம சைதாப்பேட்டையில் இருக்கிற சயீத் அலி, அவர் இல்லாமல் பெரிய எஜுகேஷன் ரிஃபார்மிஸ்ட். ஸோ முஸ்லீம்லேயும் படிக்க வைக்கணும், எஜுகேட் பண்ணணுன்ற ஒரு இதில் இருந்தார். ஸோ அப்படி ப்ரோக்ரெசிவாக இருந்தவங்க தான். ஸோ ஐடியாலஜிக்கலி இவங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது ஜின்னாக்கும் இவங்களுக்கும். இப்போ ஜின்னா கடைசி காலத்தில் இறக்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டார், நம்ம இந்த மாதிரி பிரிச்சுட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் அது ஆர்மி ரூல் போயிடுச்சு. அவருக்கு அது புரிய வந்துச்சு, நம்ம வந்து வேற மோசமான ரூட்ல போகுது நம்ம நாடுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி போகலாம். அதெல்லாம் தான் புரிஞ்சுக்கிட்டு தான் அத்வானி அதை வந்து பொழுது பேசினார் அவர். சரியா? ஸோ இதை வந்து இந்த நகர்வுகளை எப்படி பார்க்கணும்னா அவங்க இயக்குறாங்கன்றது புரிஞ்சுக்கணும். பிரிட்டிஷ் பெரிய டிவைட் அண்ட் ரூல். இப்போ இதை போய் ஈராக்கு போய் பிடிச்ச உடனே முதல் காரியமா என்ன பண்ணாங்க, 3ஆ பிரிச்சுட்டாங்க, குர்தி, சுன்னி, ஷியை. ஸோ அப்படி பிரிச்சிருவாங்க. 3ஆ அவங்க பிரிச்சு ஆள்றது தான் அவங்களோட வேலை. ஸோ நீங்களே பார்க்கலாம், இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்லாம் சப்போர்ட் பண்றது, இந்த இதெல்லாம் பண்ணி இப்போ கூட ஐசிஸ் சப்போர்ட் பண்றது. பிரிட்டனா இருந்தாலும் சரி, அமெரிக்காவா இருந்தாலும் சரி, குளோபல் லெவல்லையும் எப்படின்னா இந்த ஜூஸ் எல்லாரையும் யூரோப்ல இருந்து கேஸ் சேம்பர்ல வச்சு சாவடிச்சு மிச்சம் இருக்க ஜூஸ்லாம் கொண்டு போய் இஸ்ரேலில் வச்சு அவங்களோட ஜீசஸ் எதுக்கு ரோமன்ஸ் எடுத்து போராடினாரு, அதுக்கு தான் அவர் கடவுள் ஏற்றுனாங்க. சரியா? அந்த ரோமன்ஸ் எடுத்து தான் இவரும் மொஹம்மதை வந்து விடுதலை பண்ணார் அரபு. ஸோ அந்த ரோமன்ஸுக்கு சப்போர்ட்டாக தான் அது. இப்போ ரோமன்ஸோட அடுத்த இதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரோமன் ஆர்கிடெக்சர் மாதிரி தான் இருக்கும் ஒயிட் ஹவுஸ். ஸோ ஒயிட் ஹவுஸோட சின்னலாம் பார்த்தீங்கன்னா அதே அந்த ரோமன் ஸ்டைல் தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டைலில் வர்றவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை அப்ரோப்ரியேட் பண்ணி இஸ்ரேலை இங்கே ஒரு கூலிப்படையாக மாற்றி அவங்க அந்த ஆயில் ரிச் ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு அடியாளை வச்சிருக்கேன். சரியா? எப்படி இப்போ உக்ரைனுக்கு நடந்தது இல்லையா, ரஷ்யாவுக்கு எதிராக எடுத்து உக்ரைன் நாடே அழிஞ்சு போய் இப்போ அது நாடுன்னு ஒன்று இருக்குமானே தெரியல, அப்படி இஸ்ரேலை கொண்டு போகிறாங்க. அடுத்த கட்டமாக இஸ்ரேலுக்கு அது ஆகும். அடுத்த பிளான் என்னன்னா, இப்போ அந்த பிளான்லாம் அவங்க முடிஞ்சு போயிட்டாங்க. இஸ்ரேல் வந்து அதை சக்ஸஸாக நடத்திட்டு இருக்கு, உக்ரைன் அதை நடத்தி அது செத்தும் போயாச்சு அது. ஸோ அடுத்த கட்டமாக அதை வந்து அந்த டாபிக் விட்டுட்டாங்க. ரஷ்யா கூட ஒரு மாதிரி நம்ம முரண்பாடை முடிச்சுக்கலாம். அடுத்து சைனா தான். ஸோ அதுக்கு வந்து இந்தியாவை ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவை ரெடி பண்ணோம்னா பழையபடி செக்யூலர் அந்த மாதிரி இந்த காந்தி நேரு ஃபேமிலி எல்லாம் இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனை. அதுக்காக தான் இன்வெஸ்ட் பண்ணி இங்கே இந்துத்துவா வளர்த்துருக்காங்க. இந்தியாவில் அப்படிதான் பார்க்கணும். அமெரிக்கன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி வளர்த்துட்டு தான் பார்க்கணும். ஸோ இந்துத்துவா இங்கே வளர்த்தது மூலமாக அந்த இந்துத்துவாவும் சிஏயும் இப்போ டீமாலாம் சேர்ந்தெல்லாம் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்குள்ள முரண்பாடும் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சிஏக்கும் இஸ்ரேலுக்கும் முரண்பாடு வருது. சரியா? அதுக்கு தான் அந்த முரண்பாடால் தான் ட்ரம்ப் வர்றாரு இல்லையா, ட்ரம்ப் வர்றாரு. ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு டைமில் அதை யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் பின் லேடன் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அது ஒரு பின் லேடன் திரும்புது இல்லையா, திரும்பும்போது அது அவங்களுக்கே அது பிரச்சனையாகும் அடுத்த கட்டத்தில். ஸோ அதே மாதிரி தான் இப்போ அமெரிக்காவில் போய் தீவிரவாத அட்டாக்லாம் பண்ணுறாங்க, அமெரிக்கன் சிட்டிசனை கொள்றாங்க. இங்கே இருக்க இந்துத்துவா மிலிட்டண்ட்டாக மாறுது இல்லையா, அவங்க உருவாக்குனது. ஸோ அப்படி தான் பார்க்கணும். ஸோ அப்படி தான் நீங்கள் இந்த டேவிட் ஹெட்லி அட்டாக்கையும் அப்படி தான் பார்க்கணும். எப்படின்னா இங்கே வந்து ஒரு மன்மோகன் சிங் காலத்தில் அந்த அளவுக்கு இந்துத்துவா ஸ்ட்ராங்காக இல்லை. ஏன்னா இவங்களை வந்து ஆப்கன் ஆர்மியில் வந்து சேர சொன்னாங்க வாஜ்பாய் காலத்தில். அப்போது வந்து அத்வானி போகக்கூடாதுன்றார். அதே மாதிரி ஈராக்கில் வர சொன்னாங்க போல. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அத்வானின்றது. ஏன்னா இப்போ சோனியாவை கேட்டாங்க, சோனியாவை கேட்ட உடனே சோனியாவுக்கு பயம், அத்வானியை போய் கேட்டாங்க, அத்வானி போகக்கூடாதுன்றார். அத்வானி சொல்லிட்டாரு அதனால போகலன்ற மாதிரி இந்தியன் ஆர்மியோடைய இன்டர்வென்ஷனை கேட்குறாங்க. ஸோ கேட்ட போது அத்வானி போகக்கூடாது, இது வந்து அவங்க சதி, நம்ம போய் அவங்க இதில் மாட்டி அப்படி. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதனால தான் எனக்கு புது தலைமுறையாக வேணும்னு கேட்டான். இங்கே வந்து இந்துத்துவா வளர்த்தோம்னா இந்துத்துவாவும் இவங்களோட டேவிட் ஹெட்லி அந்த முஸ்லீம் தீவிரவாத இயக்கம் இருக்குல்ல, எப்படி பார்க்கணும்னா நீங்கள் பாகிஸ்தானில் இருக்க ஆளும் வர்க்கம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பஞ்சாபி ஆளும் வர்க்கம். இந்தியாவில் இருக்க ஒரு மிலிட்ரி இது பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பஞ்சாபி வர்க்கம். இந்த ரெண்டு வர்க்கமும் ஒருத்தர் மேலே குண்டு போட்டுக்காது, காஷ்மீர் மேலே தான் போடும். நீ டெல்லி மேலே போட, அவங்க லாகூர் மேலே போட்டுமே போட மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து எப்பயுமே இவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட், உள்ள அக்ரிமெண்ட் மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்க வந்து இவங்க மிலிட்ரியை வளர்க்குறாங்க அங்கே. ஸோ மிலிட்ரியை வந்து மிலிட்ரி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னல, கார் உற்பத்தி வந்து ஒரு மந்த நிலைக்கு போயிடுச்சு. கார் உற்பத்தியே இப்போ ட்ரம்ப் பேனே பண்ணிட்டான் அமெரிக்காவில். அப்போ யூரோப் என்ன பண்ணும், மிலிட்ரி தான் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ பார்க்கலாம், ஜெர்மனி வந்து மிலிட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் போக போகிறோம் பயங்கரமாக. எங்களோட நம்பர் 1 எனிமி ரஷ்யா வந்து உக்ரைனில் ஒரு கால் தான் போக முடிஞ்சுது, அதுக்கு மேலே கூட போக முடியல. சரியா? உக்ரைனே அவனால் பிடிக்க முடியல. அவன் வந்து யூரோப்பை பிடிக்க போகிறான்னு சொல்லி ஒரு ரோமரை கிளப்பி
அது மூலமா இப்போ மிலிட்ரி ஒரு சிந்தனை எப்படி 30களில் ஹிட்லர் பண்ணார் இல்லையா, மிலிட்ரி சிந்தனை உருவாக்கி மிலிட்ரி இன்வெஸ்ட்மெண்ட். அப்பயும் வந்து அதே ஃபோர்டு கம்பெனி, கார் கம்பெனி வேலைகள் தான். ஸோ அதே மாதிரி இப்போ மிலிட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்றது தான். ஏன்னா ஃபைனலாக அவங்களுக்கு முதலாளிக்கு மிலிட்ரி தான். ஸோ இதை லெனின் அப்பயே சொல்வார், கேபிட்டலிஸ்டோட ஃபைனல் இது மிலிட்ரி தான், வார் தான். அப்ப அப்படி வரும்பொழுது ஒரு வார் அப்படின்றது தேவைப்படுது. பட் வரும்போது அந்த வார் பியூரோக்ரஸி, இந்த பில்லியனேரியா ஓவர்டேக் பண்ணி, பில்லியனேரியா சைட்லைன் பண்ணி, அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு வடிவம். நான் சொன்னல ஓகான் அப்படின்னு சொல்லி அந்த இச் ஐக்கர்ஸ் கைட் டு கேலக்ஸி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பியூரோக்ரஸியில் அந்த எஸ் மினிஸ்டர்லாம் கொண்டு வராங்க. அது மாதிரி ஒரு பியூரோக்ரஸி உருவாகும். பியூரோக்ரஸி இங்கேயே கூட பார்க்கலாம். அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் நம்ம எம்எல்ஏ எம்பி எல்லாம் மிரட்டுவாங்க, அவங்க சொல்லதான் கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு பியூரோக்ராட்டிக் ஸ்டேட் இருக்குல்ல, அது வந்து அமெரிக்காவில் மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அது டேக் ஓவர் பண்ணிச்சு. அதை வந்து இந்த பிஸ்னஸ் கிளாஸாலே அதை எதுக்க முடியல, அவங்களே அதுக்கு பேரம் போக வேண்டியது இருக்கு. ஸோ அவங்க வந்து இப்போ அதுக்கு எதுக்கு முரண்பாடு வருது இல்லையா, நான் முதலாளியா நீ முதலாளியா, நீ கிளர்க்கு, நீ எப்படி முதலாளியா, நான் தானே ஓனர் அப்படின்னால அந்த பிஸ்னஸ் கிளாஸ் வந்து இங்கேயும் பார்க்கலாம். அம்பானியா தான் நீயும் இந்த ஆர்எஸ்எஸ் மாதிரி பியூரோக்ராட்டிக் ஸ்டேட்டை எதிர்ப்பாங்க. இவங்க 2 பேருக்கு எப்பயுமே முரண்பாடு இருக்கும். இதுதான் பார்க்கலாம். நீங்கள் இப்போ ஃபட்னவிஸ் வராரு, ஃபட்னவிஸ் வந்தாருன்னா அது வந்து அம்பானிக்கு எதிராக இருக்கும். ஏன்னா ஃபட்னவிஸ் வந்தாருன்னா அவங்க வந்து அமெரிக்கா கூட கூட்டா போய் சவுதி அரேபியா இன்வெஸ்ட்மெண்ட்டை மகாராஷ்டிராவில் கொண்டு வராங்க. சவுதி அரேபியா நேரம் வந்து இங்கே ஆயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான். சரியா, அது அம்பானிக்கு பிரச்சனை, அம்பானிக்கு அது பிரச்சனை. ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஜேடி வேன்ஸ் வராரு. ஜேடி வேன்ஸ் பாருங்க, ஒரு இந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்தியாவை ஃப்ரெண்டு பிடிக்க வராரு. ஏன்னா அடுத்து இந்தியாவை சைனாக்கு எதிராக மாற்றணும்ல இல்லையா, அதுக்காக அவங்க வேலை செய்யறதுக்கு வராங்க அவங்க. ஏன்னா அடுத்து இப்போ ட்ரம்பே கிளியரா சொல்லிட்டாரு, இந்த ரஷ்யாவோட முரண்பாடை முடிச்சுப்போம், அடுத்து சைனா தான், தைவான் தான். ஸோ தைவானை இந்தியாவும் ரெடி பண்ணோம். தைவான் இந்தியாவும் ஆல்ரெடி ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருச்சு. நான் சொல்லல, ட்ரேடு வந்து இந்தியாவில் தைவான் மூலமாக தான் அமெரிக்காவுக்கு அனுப்புவாங்களே. ஸோ அதனால அதுக்கு ஒரு பந்தம் இருக்கு. ஸோ அந்த பந்தத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ சைனாக்கு எதிராக மாத்துறதுன்றது தான். ஸோ அப்படி ஒரு முக்கியமான பயணம் ஜேடி வேன்ஸ் வராரு. அவரை இங்க வச்சுக்கிட்டே இவர் வந்து கிளம்பி சவுதி போறாரு. இங்க ஒரு தாக்குதல் நடக்குது. என்னது அது, எப்படி இதுதான் பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முரண்பாடுகள் பயங்கரமா இருக்கு. ஏன்னா அந்த பக்கம் சைனா, நான் சொன்னல, இன்டர் பிளானட்டரி சூப்பர் பவர். சரியா, ட்ரம்ப்பே வந்து இப்போ இது போட்டு டேரிஃப் போட்டு நான் இப்போ சைனா கிட்ட பேசணும்னு சொல்லி கேட்கிறாரு. சரியா, அப்படியே ஆயிடுச்சு அவர் நிலைமை. ஸோ அப்படி இருக்காது, பயங்கரமான மிகப்பெரிய வளர்ச்சி, எதிர்பார்க்க முடியாத அளவு, சைனாக்கே புரியாத அளவு வளர்ச்சி. சைனாக்கே அந்த வளர்ச்சியெல்லாம் ஆளுமை பண்ற அளவுக்கு சமுதாய வளர்ச்சி இல்லாத ஒரு நாடு. சரியா, அமெரிக்கா மாதிரி ப்ரோக்ரஸ் ஆகாத நாடு அது. ஸோ அது வந்து அபரிமித வளர்ச்சி அடைஞ்சிச்சு. இப்போ அது அந்த ஸ்டேட்டஸ் போய் உலகம் இதுவாகணும், உலக சேர்மன் ஆகணும். அதுக்கான ஒரு கலாச்சார வளர்ச்சி இல்லை. ஸோ கல்ச்சரல் ரெவல்யூஷன் வந்து சரியா நடக்கலைங்க. நடந்து அடுத்தது போல உலகத்தை தலைமை தாங்குற அளவுக்கு அது போல, அது ரிவிஷனிசம் ஆகி உழுந்து போச்சு. சரியா, நம்ம சொன்னோம்ல, இந்த அஜைல் ப்ரொடக்ஷன் அதெல்லாம் வரலங்க. சரியா, அதுக்கான ஒரு தகுதி அதுக்கு இல்லை. ஸோ அதனால இப்போ அடுத்து கேள்விக்குரிய ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இவங்க வந்து சைனா வந்து பொருள் ரீதியா வளர்ந்துட்டான், கலாச்சார ரீதியா வளரல, சமூக ரீதியா வளரல. அதனால உலக தலைமையை எடுக்கிற நிலைமையில அவர் இல்லை. ஏன்னா கலாச்சார ரீதியா அவர் அந்த அட்வான்ஸ்மெண்ட்ல இல்லை. ஸோ அது ஒரு இப்போ அதனாலதான் நிறைய பேர் சொல்றாங்க இந்த இழுபறி இன்னும் 10 வருஷம் கூட போகும். ஏன்னா கலாச்சார ரீதியா சேஞ்ச் அது வருமா வரலையா அது தெரியல. சொல்லுவாங்க பொருள் ரீதியா மாறினா கலாச்சார ரீதியா மாறிடும். அது அப்படி கிடையாது. 2 கால் வளர்ச்சி, ஒரு கால் வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, அது இன்னொரு இது வந்து கலாச்சார சேஞ்ச் வந்தால் தான் அது. ஸோ ஜேடி வேன்ஸ் இதுக்கு தான் வந்திருக்கிறாரு. ஸோ ஜேடி வேன்ஸுக்கு தான் வந்திருக்காரு. இந்தியா கூட ஒரு சமூகான உறவை வச்சுக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் வளர்த்து இந்தியா ரொம்ப க்ளோஸ் ஆகி அது மூலமா நம்ம சைனாக்கு ஒரு இதுவா இருக்கலாம், செக் வைக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்றாரு. பட் என்ன பிரச்சனைனா, இப்போ சைனானா அவன் எல்லா விதமான பொருளையும் பண்றான் மேனுஃபேக்சர். இந்தியாவில் இருக்க எல்லா பிஸ்னஸுக்கும் துணையா இருக்கான். ஸ்பேர் பார்ட்ஸ்லேருந்து இது இந்தியாவோட அச்சின மேனேஜ்மெண்ட் அவனோட அச்சு ஆணியில தான் இயங்குது. சரியா, அந்த மாதிரி கொடுக்குற பொருள் எதுவும் இல்லை இவங்ககிட்ட. ஆர்மி, இந்த பிளேன், டேங்க் இதாக இருக்கு. அது போனோன்னா இவங்க ஏதாவது சண்டை போட்டாதான் உண்டு. சண்டை போடுற நிலைமையில் இந்தியா இல்லை, அவ்வளோ ஒரு பெரிய ஒரு சூப்பர் பவரும் கிடையாது இந்தியா சண்டை போடுற மாதிரி. ஸோ அதான் ஒரு 2 கட்டான தன்மையில் இருக்கு. அந்த 2 கட்டான தன்மையில் இருக்கிறதுனால இவரு 2 கட்டான இப்படி அப்படி போயிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு குழப்பத்தை தான் இருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் இப்போ ஜேடி வேன்ஸ் வரும்போது கூட இந்த காஷ்மீரில் தாக்குதல் நடக்குது. அந்த டைம்ல இந்தியாவில் இருக்கக்கூடாதுன்ட்டு இவருக்கு ஏற்கனவே தெரியுமா, இவங்க கூட்டு சரியா என்னன்னு தெரியல. கரெக்டாக அந்த டைம்ல சவுதி அரேபியாவில் போயிருக்காரு. சரியா, அண்ட் சவுதி அரேபியாவில் இருக்கிறத எப்படி பார்க்கணும்னா, சவுதி அரேபியா ரொம்ப நாள் ப்ரெஷர் போட்டுட்டு இருக்கான் இங்கே வந்து ரிஃபைனரி ஆரம்பிக்கணும்ட்டு. அதை ஆரம்பிக்க கூடாமல் பண்ணிட்டே தான் இருக்காங்க அம்பானிக்காக. ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடக்கும்போது சவுதி அரேபியாவில் போயிட்டு அந்த மீட்டிங்கை பாதியில் வந்துடுறாரு. சரியா, ஸோ
ஸோ இப்படி நடக்குது நகர்கள். இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் அப்படின்றது சாத்தியமா? முதல்ல நடக்குமா நடக்காதுன்றத விட அது சாத்தியமா? அப்படி ஒரு போர் நடக்கிறது உலக சூப்பர் பவர்ஸ் விரும்புமா, இந்தியா விரும்புமா, பாகிஸ்தான் விரும்புமா? மோடியே சொல்லிட்டார்ல, இது நம்ம ஜெய்சங்கர் வந்து யூரோப்லலாம் போய் நீங்க பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு அப்படி அப்படிலாம் பேசிட்டு இருக்காரு ஜெய்சங்கர். ஏன்னா அவர் அந்த பியூரோக்ராட்டிக் ஸ்டேட், RSS அந்த ஸ்டேட். மோடி அப்படி பேசலையா? திஸ் இஸ் நாட் டைம் ஃபார் வார்ன்றாரு. ஏன்னா பாகிஸ்தான்காரனே சொல்றான், சண்டை போடலாம் எங்க காசு கிடையாது, என்னத்தை சண்டை போடுறது. ஸோ எல்லாரும் பொருளாதார நிலைமை ரொம்ப மோசம் பாகிஸ்தான்ல. ஸ்ரீலங்கா நிலைமையில தான் இருக்கு, ஸ்ரீலங்கா முன்னே இருந்துச்சு இல்லையா, அதே நிலைமை தான் இருக்கு. ஸோ இந்தியா இப்போ பாகிஸ்தான் இந்தியா எடுத்து சண்டை போடணும்னா இந்தியா ஹெல்ப் பண்ணா தான் பண்ண முடியும், இல்லை சைனா ஹெல்ப் பண்ணணும். இப்போ சைனா இருக்கும்போது தைரியமா இறங்குமா? சைனா இருந்தது தான் அது பேர் தான் இம்ரான்கான். அதை துரத்தி விட்டது தானே சிஏ. அது இம்ரான்கான் வந்து சைனா கூட போகக்கூடாதுன்றதுனால தான் இந்த பிரிக்ஸ் நேஷன்ல சேரணும் தான் பார்க்குறான் பாவம் பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் சேர விடாம இந்தியா பார்த்துக்கணும்னு வச்சுக்கேன். சரியா? இந்தியா வந்து அதில் மெயின் மெம்பர்ல. சரியா? ஸோ மெயின் மெம்பர்ன்றனால இந்தியா விட்டோ பண்ணால் போக முடியாது. முன்னே அப்படி தானே பிரேசில் வெனிசுவேலா போக விடாம பண்ணிடுச்சுல. ஸோ அதே மாதிரி இந்தியா வந்து பாகிஸ்தானை வர விடாம பண்ணிடும். பட் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் அப்படி தான் வருவாங்கன்னு வச்சுக்கேன், அதை அலோ பண்ணுவாங்க. இப்படி ஆப்கானிஸ்தான் கூட ஏதோ அப்சர்வர் ஸ்டேட்டஸாக போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பாகிஸ்தான் வரும்னு வச்சுக்கோங்க காலகட்டத்தில். ஏன்னா பொருளாதாரம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. சைனாவும் வந்து பாகிஸ்தானில் அந்த அளவுக்கு இறங்க முடியல. ஏன்னா இந்த பழைய ஐசிஸ் மாதிரி தீவிரவாத இயக்கத்தை எல்லாத்தையும் சிஏ இன்னும் நல்லா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. பட் அவங்க வந்து ஜின்ஜியாங் ப்ராவின்ஸ், அந்த ப்ராவின்ஸ்லாம் சைனாவுக்கு பிரச்சனை பண்ணணுன்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் ஆப்கானிஸ்தானே அவங்க கைவிட்டு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் சமூகமாக இருக்கு இப்போ, அதனால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அவங்களோட பவர் முன்ன மாதிரி இல்லை, வீக் ஆயிடுச்சு. ஸோ அதை எப்படியாவது திருப்பி ரீகெயின் பண்ணிட்டு தான் இவர் ஜேடி வேன்ஸ் வராரு. பட் இப்போ ட்ரம்ப் வந்து அந்த மிலிட்ரி இண்டஸ் காம்ப்ளெக்ஸே வேணான்றாங்களே. இவங்க வேற குரூப், இவங்க மிலிட்ரி இண்டஸ் காம்ப்ளெக்ஸ் ஒவ்வொரு ஆளாக அடிச்சு தூக்குறாங்க, பெரிய பெரிய ஆள் எல்லாரும் அடிச்சு தூக்கிட்டாங்க. சரியா? ஸோ இவங்க வேற கேங்க. இவங்க என்ன சொல்றாங்க, நமக்கு அந்த பஞ்சாயத்து சண்டைலாம் வேணாம், நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம், பிஸ்னஸுக்கு நீங்க எங்களுக்கு இது பார்ட்னர்ஷிப் கொடுங்கன்னு சொல்லி அதுக்கு வராரு. பட் அதையும் வந்து அவர் ஜேடி வேன்ஸ் இங்கே வரும்போது டப்புன்னு சவுதி அரேபியா போறாரு, சவுதி அரேபியா பாதியில் வெட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு குழப்பமான ஒரு ஸ்டேட்ல தான் இருக்கு. அவங்களுக்கும் எப்படி நகரணும்னு தெரியல. ஸோ அதனால பெரிய வாருக்கெல்லாம் போக முடியாது. வாருக்கு போற அளவுக்கு கூட ஒரு இது இல்லை, சூழல் இல்லை, பொருளாதார ரீதியா. அதை மோடியே சொல்லிட்டாரு, இஸ் நாட் டைம் ஃபார் வார். சரியா? ஏன்னா பணமே இல்லை, என்னது வார். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.